விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேனி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக தேனி பங்களாமேட்டிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு இந்து மக்களினுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பெற்றோர்களின் வயிற்றிலே அடிப்பது போல அவர்களுடைய பிள்ளைகளினுடைய மருத்துவ கல்வி படிப்பில் 50% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தை காரணம் காட்டி 50% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு வழங்க முடியாது என்று நீதிமன்றம் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இந்திய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் செய்கிற மாபெரும் துரோகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டி காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மத்திய அரசு உடனடியாக இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான நிலைப்பாட்டிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உடனடியாக அரசினுடைய கொள்கை முடிவை நீங்கள் எடுத்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்றும் உடனடியாக தமிழக அரசு இது குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம். மோடி அரசுக்கு அழுத்தம் கொடு. தமிழக ஆளுநரே கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு ஆதரவு கொடு. தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஒப்புதல் கொடு. மத்திய அரசு மோடி அரசு மக்களின் பாதுகாவலர்